எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோல இன்னைக்கு நான் என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லெட்ஜர் பார்த்து ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. லெட்ஜரை நம்ம கிளியரா பார்த்துட்டு வந்துருவோம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் நான் ஸ்டார்ட் பண்ணி ஜூன் 16ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் 4 மாசம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் பாத்தீங்கன்னாக்கா 1,78,065 ரூபாய் 78 காசு இருந்திருக்கு. ஆக்சுவலா நமக்கு 1 லட்ச ரூபாய் அக்கௌண்ட்ல இருந்தாவே நம்மளால இந்த ட்ரேட் பண்ண முடியும். அந்த காரணத்துக்காக இப்போ நான் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 1,78,000க்கு நான் பர்சன்டேஜ் பார்க்காம 1 லட்ச ரூபாய்க்கு தான் இப்போ நான் பர்சன்டேஜ் பார்க்குறேன். இதை நான் போன வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, நேற்று வரைக்கும் 2,05,231 ரூபா 35 காசு அமௌண்ட் இருந்திருக்கு. இது பர்சன்டேஜ்ல பார்க்கும்போது இந்த 4 மாசத்துல 27.16% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கு. அப்படின்னும் போது என்னோட டார்கெட், அதாவது 20 மாதங்கள் என்னோட டார்கெட் அப்படின்றது என்னன்னா 20 மாசத்துல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் பண்ணும். அதுதான் என்னோட டார்கெட். மேக்சிமம் இப்ப இந்த 4 மாசத்துல ஆவரேஜா பார்க்கும்போது 4, 7% வருது மாசத்துக்கு. அப்படின்னும் போது தாராளமா 20 மாசம் இல்ல 20 மாசத்துக்கு முன்னாடியே என்னோட டார்கெட் என்னால அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா இதுல டைமிங் தான். இந்த 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் டைமிங்ன்றது ரொம்ப கம்மி. ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணா போதும். இந்த 5 நிமிஷத்துல ட்ரேடிங்னா முடிஞ்சிடும் அப்படின்னு கிடையாது. இந்த 5 நிமிஷம் ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்காக மட்டும்தான். நம்மளோட ஆர்டர் எல்லாமே இன்ட்ராடேல பிளேஸ் பண்றதுனால நாம ஸ்கொயர் அப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்ட்ராடே பொசிஷன் 3:15 ஆட்டோ ஸ்கொயர் அப்ல முடிஞ்சிடும். ஒரு நாளைக்கு அதிகபட்சமா நம்ம 5 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணா போதும் டைமிங். அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் ஒவ்வொரு மாசமும் 2,500 ரூபாய் வீதம் நம்ம எஸ்ஐபி மூலமா மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரோம். அப்படின்னா இது வரைக்கும் ஒரு 6 மாசம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். டோட்டல் வேல்யூ பாருங்க 16,999 ரூபாய் 50 காசு என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. இப்ப கரண்ட் வேல்யூ 17,299 ரூபாய் 15 காசு. ஒரு 5% கிட்ட இப்போதைக்கு ப்ராஃபிட்ல இருக்கு. அதே போல ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங் நேத்தியோட சேர்த்து இது வரைக்கும் 7 ஸ்டாக் நான் எடுத்திருக்கேன். இந்த 4 மாசத்துல 6 ஸ்டாக் ஸ்கொயர் அப் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்டாக் மட்டும் பொசிஷன்ல இருக்கு. இந்த 6 ஸ்டாக்ல இது வரைக்கும் ஒரு 30% கிட்ட ப்ராஃபிட் பண்ணிருக்கேன். டோட்டலா ஒவ்வொரு ஸ்டாக்கோட பர்ச்சேஸ் வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா 10,000. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்டுக்கு டோட்டலா 6 ஸ்டாக் இன்னைக்கு செலக்ட் பண்ணிருக்கேன். ஐடிசி, HDFC பேங்க், கோட்டக் பேங்க், இந்துஸ்தான் லீவர், அதானி போர்ட்ஸ், இந்த 6 ஸ்டாக்கு. இந்த 6 ஸ்டாக்ல எத்தனை ஸ்டாக் இன்னைக்கு கிடைச்சிருக்கு, எத்தனை ஸ்டாக்ல ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். இந்த 6 ஸ்டாக்ல 6 ஸ்டாக்குமே எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. டோட்டலா 6 ஸ்டாக்ல 4 ஸ்டாக் ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு, 2 ஸ்டாக் லாஸ்ல புக் ஆயிருக்கு. MTM 1,750 ரூபாய் 1.25% இன்னைக்கு ப்ராஃபிட் வருது. 19ஆம் தேதி எடுத்த டேம்போ இந்த ஸ்டாக் நான் நேத்தே சொல்லியிருந்தேன். இன்னும் ஒரு 4 இல்ல 5% நமக்கு அப் ஆகும் இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா 5% ஃப்ரீஸ் கிட்ட போயிட்டு வந்தது. இன்னைக்கு சர்க்கியூட் லிமிட் பாத்தீங்கன்னாக்கா 98.20. நான் ஓப்பனிங்லயே 97.90 ட்ரேட் ஆர்டர் போட்டு சேர்ந்தேன். 97.90ல செல் ஆயிடுச்சு. நேத்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்த ஹிண்டு பெட்ரோ 205 ரூபாய் 80 காசுக்கு பை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு ஹை 207 ரூபாய் 80 காசு வரைக்கும் போயிருக்கு. இப்ப கரண்ட் ரேட் 206 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மண்டே ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். மண்டே இதுல மூவ்மெண்ட் இல்லை அப்படின்னா இதுல இருந்து நான் எக்ஸிட் ஆயிடுவேன். இன்னைக்கு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக எந்த ஒரு என்ட்ரியும் கிடைக்கல. இன்னையோட பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ட்ரெண்ட் எப்படி இருந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி நான் என்ன ஆப்ஷன்ல ட்ரேட் பண்ணிருக்கேன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இது பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட். 5 மினிட்ஸ் கேண்டில். ஃபர்ஸ்ட் கேண்டில் ரெட் கேண்டில், செகண்ட் கேண்டில் கிரீன் கேண்டில், தேர்ட் கேண்டில் கிரீன் கேண்டில். இங்க டபுள் கலர் கேண்டில் வருது, 2 கிரீன் கலர்ல வரதுனால இங்க ஒரு பை. அதே போல தேர்ட் கேண்டில் செகண்ட் கேண்டிலோட ஹைக்கு மேல க்ளோஸ் ஆகிறதுனால இங்க ஒரு பை. இப்படி எனக்கு எங்கெங்க என்ட்ரு கிடைக்குதோ அங்கெல்லாம் நான் என்ட்ரு போயிருக்கேன். இதனால எனக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதை அக்கௌண்ட்ல காமிக்கிறேன் பாருங்க. டோட்டலா இன்னைக்கு 4 கால் ஆப்ஷன் எடுத்திருக்கேன் பேங்க் நிப்டில. இன்னைக்கு நிப்டில எதுவும் பண்ணல ட்ரேடு. ஓகே, எல்லாமே ஒவ்வொரு லாட் தான் எடுத்திருக்கேன். ஒவ்வொன்றுத்திலும் இன்னைக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. டோட்டல் MTMனு பார்க்கும்போது 6,313 ரூபா ப்ராஃபிட் வருது. ரெகுலரா என்னோட வீடியோவை பாக்குறவங்க கால் பண்ணி எங்கிட்ட கேக்குறாங்க, அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் எனக்கு தெளிவா புரியுது. ஆனா பிராக்டிகலா லைவ் மார்க்கெட்ல என்னால எந்த என்ட்ரில, அதாவது எந்த இடத்துல பை போறது, எந்த இடத்துல செல் போறது அப்படின்றதுல தடுமாற்றமா இருக்கு சார் அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க. சோ இதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன். எந்த இடத்துல நான் பை எடுக்கிறேன், எந்த இடத்துல நான் செல் இருக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு நான் எடுக்கிற டைம்லயே உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறேன். உங்களுக்கு இந்த மெசேஜ் வேணும், அதாவது இந்த கால்ஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, மண்டே அன்னைக்கு தீபாவளி. அன்னியோட ட்ரேடிங்ல ட்ரெண்ட் எப்படி இருக்கு, அதுல என்ன மாதிரியான ப்ராஃபிட் லாஸ் வருது அப்படின்றத திங்கட்கிழமை வீடியோல பார்க்கலாம். பாய்.